திருச்சிற்றம்பலம். மெய்யன்பர்களே, கடந்த பதிவில் அற்புத திருவந்தாதியின் 16ஆம் திருப்பாட்டில் இறைவனை இடையராது வணங்கி தொழுபவர்க்கு எந்த வகை இடரும் இல்லை என்றவர், இன்றைய பதிவில் அற்புத திருவந்தாதியின் 17ஆம் திருப்பாட்டின் வழி இறைவனை தொழக்கூடிய 3 வகையான மக்களுக்கு அருள் பாலிக்கும் தன்மையை மிக எளிய நடையிலே நமக்கு சுட்டி காட்டுவதை நாம் கேட்டு மகிழலாம். சரி, இப்போது பாடலுக்கு வருவோமா? பாடல் 17. காண்பார்க்கும் காணலாம் தன்மையனே, கைதொழுது காண்பார்க்கும் காணலாம், காதலால் காண்பார்க்கு ஜோதியாய் சிந்தையுள் தோன்றுமே. யாரு? தொல்லுலகுக்கு ஆதியாய் நின்ற அரண். இப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரியும். ஒரு பொருள் உருவாக வேண்டுமென்றால் அதற்கு 3 காரணங்கள் தேவை. உதாரணமாக ஒரு மண் குடத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த மண் குடம் உருவாகணும்னா முதல்ல நமக்கு மண் வேண்டும். குடத்தை செய்வதற்கான சக்கரம் முதலான கருவிகள் வேண்டும். இவை மட்டுமல்ல, குடத்தை உருவாக்க அறிவுள்ள ஒருவனும் தேவை. இந்த அறிவுள்ள ஒருவனைத்தான் நிமித்த காரணன் என்றும், குடம் உருவாக உதவக்கூடிய மண்ணை முதற் காரணம் என்றும், அந்த குடம் உருவாகுவதற்கான கருவிகளையெல்லாம் துணை காரணம் என்றும் சொல்வார்கள். அதுபோல ஜடமாகிய உலகத்தை தோற்றுவிக்கும் அறிவுடை பொருள் சிவபெருமானாகிய நிமித்த காரணன். அவனே உலகத்தை முற்றுமாக சங்கரித்து தன்னுள் ஒடுக்கிக் கொள்பவன். மீண்டும் அவனே புனர் உற்பவம் செய்பவன். அதைத்தான் சிவஞான போதம் என்ற அருமையான ஒரு சாத்திர நூல் இறைவனை அந்தம் ஆதி என்பனார் புலவர் என்று சொல்லும். யார் அந்தத்தை செல்கிறானோ அந்த கடவுள்தான் முழுமுதற் கடவுள் என்று சொல்லும். காரைக்கால் அம்மையாரும் அதைத்தான் சொல்ல வருகிறார் இந்த பாட்டிலே. என்ன சொல்கிறாரு பாருங்க, கடைசி அடியிலே, தொல்லுலகுக்கு ஆதியாய் நின்ற அரண். அந்த அரணாகிய சங்கார காரணன் எப்படியெல்லாம் தன்னை வணங்குபவர்களுக்கு காட்சியளிக்கிறான் என பெருமையோடு சொல்கிறார். இந்த பாடலிலே பார்த்தீங்கன்னா, முதலடியிலே காண்பவர்க்கு, 2ஆம் அடியிலேயும் காண்பவர்க்கு, 3ஆம் அடியிலும் காதலால் காண்பவர்க்கு என்று 3 இடங்களிலே காண்பவர்க்கு என்ற சொல்லானது காணப்படுகிறது. முதலிலே அமைந்த காண்பார் என்றது உலகிற்கு முதல்வன் என்று எவரும் இல்லை என முரண்பட்டு கூறுபவரை சொல்கிறார். இப்போ உதாரணமாக, இறைவன் திருவுலா வருகிறான். அப்படி அவன் வீதி உலா வரும்போது நம்மவர்களிலே சிலரும் வெளிநாட்டவர்களாயிருந்தாலும் அதை பார்க்கையிலே அவர்களுக்கு சுவாமிக்கு செய்த ஆடை அலங்காரங்கள், அழகுமிகு வண்ண மலர் மாலைகள், இவையெல்லாம் அவர்கள் கண்ணுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. ஆண்டவன் அழகிய சிற்ப வடிவமாக அவர்களுக்கு தெரிகிறான். இவர்களெல்லாம் கண்ணில் கண்ட காட்சியை சுவைப்பவர்கள், கண்ணில் மட்டும் நிறுத்தி பார்க்கிறவர்கள். சிறிது நேரம் இந்த அழகை நின்று பார்க்கிறார்கள். இவ்வாறு பார்க்கிறவர்களுக்கும் மகிழ்ச்சி உண்டாகும்படி இறைவன் காட்சி தருகிறானாம். இதைத்தான் அம்மை முதலடியிலே சொல்கிறார். தொல்லுலகுக்கு ஆதியாய் நின்ற அந்த அரணானவன் காண்பார்க்கும் காணலாம் தன்மையனே என்று. அடுத்த 2ஆம் வகையை சுட்டி காட்டுகிறார் அம்மை. இவர்களும் இறைவனின் திருக்கோல அழகை கண்டு மகிழ்ந்தவர்கள்தான். ஆனால் அவர்கள் பார்வையிலே வடிவம் மட்டுமல்ல, கருத்தும் கலந்திருக்கிறது. கண்ணும் கருத்தும் இணைந்து பார்க்கும் பார்வை இது. கண் வடிவத்தின் அழகிலே ஈடுபடும் போது மனமானது இவன் நம்மை ஆண்டருளும் இறைவன் அல்லவா என்ற எண்ணத்தை கொள்கிறது. அழகும் அந்த உறவு உணர்ச்சியும் சேரும்போது அவர்கள் பார்ப்பதோடு நின்றுவிடுவது இல்லை. நம் தலைவன், நம் ஆண்டான் என எண்ணுவதால் கையெடுத்து கும்பிடுகிறார்கள். இவர்களைத்தான் கைதொழுது காண்பார்க்கும் காணலாம்
அப்படி காணக்கூடிய தன்மை உடையவன் என்று 2ஆம் வகையாக சொல்கிறார். இனி 3வது வகையினர் வருகிறார்கள். முதலிலே பார்த்தவர்கள் கண் ஒன்றையே கொண்டு வடிவத்தை பார்த்தார்கள். அடுத்தபடி கண்டவர்கள் கண்ணோடு கருத்தையும் இணைத்து எம்பிரான் எனும் நினைவோடு கைதொழுது கண்டார்கள். 3ஆம் நிலையில் இருப்பவர்களோ கண்ணாலும் பார்த்தார்கள், கருத்தோடும் பார்த்தார்கள். அவர்கள் உள்ளத்திலே இறைவன்பால் முருகிய அன்பு இருக்கிறது. அவனுக்காக எல்லாவற்றையும் அர்ப்பணம் செய்துவிடும் காதலே இருக்கிறது. கண்ணோடும் கருத்தோடும் கண்டவர்கள் இப்போது கண்ணை மூடிக்கொள்கிறார்கள். இப்போது கருத்து மட்டுமே தொழில்படுகிறது. சித்தத்தில் அவனை சிறைப்பிடிக்கிறார்கள். சிந்தையிலே காதலால் காண்கிறார்கள். அவன் பக்தி வலையில் படுவோன் அல்லவா மணிவாசக பெருமான் சொல்லுவது போல. இப்படி அவர்களுக்கு உண்டாகும் அனுபவம் எவ்வளவு உயர்ந்தது! காதல்மயமான அந்த சிந்தையிலே இறைவன் சோதிப்பிழம்பாக தோன்றுகிறான். அவர்களுக்கு இப்போதும் எல்லாம் மறந்து போயின்றன. உள்முக காட்சியிலே ஈடுபட்டு போகிறார்கள். மாறிலாத மகிழ்ச்சியிலே மலர்ச்சி பெறுகிறார்கள். அவர்களுக்கு இறைவன் உள்ளே புகுந்து சிந்தையுள்ளே சோதியாக காட்சியளிக்கிறான். இதைத்தான் சொல்கிறார், காதலால் காண்பாருக்கு ஜோதியாய் சிந்தையுள்ளே தோன்றும் என்று. உற்று பார்த்தால் முதல் குழுவினர் அழகுணர்ச்சியால் மகிழ்வடைகிறார்கள். 2ஆம் வகையினரோ அன்புணர்ச்சியால் கைதொழுது இன்புறுகிறார்கள். 3வது குழுவினரோ மிக்க காதலால் உள்முக தரிசனம் பெற்று ஆனந்தத்திலே ஆழ்கிறார்கள். இந்த 3 வகை அனுபவங்களில் ஒன்றை விட ஒன்று மிஞ்சி இருக்கிறது. இறைவன் பொதுவாக காட்சியளித்தாலும் அவரவர்களது பக்குவத்துக்கு ஏற்றபடி அனுபவம் அமைகிறது என்று சொல்லலாம். சுருக்கமாக சொன்னால் முதல் பிரிவினர் பொதுமக்கள், 2ஆம் பிரிவினர் பக்தர்கள் என்று சொல்லலாம். கடைசியில் வருபவர்கள் அனுபூதிமான்கள். இங்கு கைதொழுது காண்பார் என்றது புறப்பூஜையையும், காதலால் காண்பார் என்றது அகப்பூஜையையும் குறிப்பதாக கொள்ளலாம். காண்பார்க்கும் காணலாம் என்றது இந்த இரு நிலையும் அன்றி தத்தம் இயல்பால் சமய கோடிகளிலே காண்பார், அவரவர் பக்குவத்துக்கேற்ப காண்பார் என்று பொருள் கொள்ளலாம். எனவே இறைவனை அழகிய வடிவமாக பார்த்து பழகி, பிறகு அவன் நம் இறைவன் என்ற ஒட்டுறவோடு பார்த்து வழிபட்டு அதற்கு பின் உள்முகமாய் தியானித்து நின்றால் இன்ப அனுபவம் பெறலாம் என்பதே இதன் கருத்து. இந்த பாடலை வேறு விதமாகவும் சிவகவிமணி அவர்கள் நமக்கு பொருள் சொல்லுவார்கள். குருவே சிவமென கூறினான் நந்தி என்று திருமூலர் சொன்னது போல, யாரெல்லாம் குருவையே சிவமாக காண்கிறார்களோ அவர்களுக்கு சிவன் காணப்படும் இயல்பு உள்ளவன். அடுத்து சதாசிவமூர்த்தமாக அருவுரு வடிவிலே சிவலிங்கமாக வழிபட்டு கையால் வணங்கி காண்பவர்க்கும் காணப்படும் இயல்புடையவன். மேலும் பேரன்புடன் அடியார்களின் திருவேடத்திலே கண்ட திருநீரு கண்டிகையால் வசீகரிக்கப்பட்டு இந்த அடியார்கள் வடிவத்திலே காண்பவர்களுக்கும் அவர்கள் உள்ளத்திலே ஒளியுருவாக காட்சி தருவான். நம்ம சம்பந்த பெருமான் சொல்லுவாரே, ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்க சோதிக்க வேண்டா சுடர்விட்டுளான் எங்கள் ஜோதி என்று. ஆக இந்த பாடல் வழி காரைக்கால் அம்மையார் இறைவனை எப்படி தொழுதாலும் அவர்களுக்கெல்லாம் அவரவர் பக்குவத்துக்கேற்ப காட்சி தருவான் என்று இறைவனுடைய தன்மையை மிக அருமையாக நமக்கு எடுத்துரைத்தார். திருச்சிற்றம்பலம்.